18 மினிஸ்டர் உள்ள கேபினெட். 18 மினிஸ்டர் கேபினெட்ல ஒரு மினிஸ்டர், அந்த ஒரு மினிஸ்டருக்கு 6 காரியதரிசி, 6 காரியதரிசில ஒரு காரியதரிசி, ஒரு காரியதரிசி 6 மாசம். 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு காசை 8 துபாய்க்கு அனுப்பியிருக்கான்னா 2300 கோடி அனுப்பியிருக்கான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4000 கோடின்னா 5 வருஷத்துக்கு 25,000 கோடி ஒரு மினிஸ்டர். 18 கேபினெட் மினிஸ்டர். எங்க இருந்துங்க அந்த காசு எல்லாம் வருது? இதனாலதான் நம்ம ரோடு பாருங்க, 2 வாட்டி மழை பெய்ஞ்சதுன்னா ஓட்ட ஓட்டையா வருது ரோட்ல. ஏன்னா அந்த காசு துபாய்க்கு போயிருக்கு. பிரிட்ஜ் பாருங்க, டப்பு டப்புன்னு விழுந்துருது, விரிசல் விழுந்துருது. ஏன்? அந்த காசுல அந்த காரியதரிசிகளை துபாய்க்கு அனுப்பியிருக்காங்க ஹவாலா. அது மட்டும் இல்ல, ரூபா விழுந்துகிட்டே இருக்கு அகைன்ஸ்ட் தி பவுண்ட், அகைன்ஸ்ட் தி டாலர். பிகாஸ் நம்ம காசு வெளியில போகுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அங்க இருந்து பக்காவா ப்ரூவ் பண்ணி நான் பார்த்தேன், படிச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அனுப்பியிருக்காங்க, யார் மூலமா அனுப்பியிருக்காங்கன்னு அனுப்பி சார்ஜ் ஷீட் போடுங்களா நம்ம போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா 6 மாசம் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஆளும் கட்சி. நான் என்ன சொல்றேன், ஆளும் கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் ஒருத்த கொலை பண்ணானா அவனை போடணும், ரேப் பண்ணானா போடணும். இது மாதிரி ஹவாலா அனுப்பி நம்ம காசு, உங்க காசு, யாரோட காசு அனுப்புறாங்க? நம்ம வரி கட்டுறோம், நம்ம காசு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. ஒருத்தர் அப்படி பண்றாங்க, இன்னொருத்தர் காசு அனுப்புறாங்க. சரி, நான் முடிக்கிறதுக்கு முன்னால மோடிஜி இங்க எவ்வளவு காசு அனுப்பியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. மன்மோகன் சிங் இருந்தாரு, சோனியா காந்தி இருந்தாங்க. அவங்க அனுப்பின காசு 10 வருஷத்துல 1.5 லட்சம் கோடி. மோடிஜி அடுத்த 10 லட்சத்துல அனுப்புறது 5 லட்சம் கோடி. 3 மடங்கு அனுப்பியிருக்காங்க. 3 மடங்கு. ஆனா நம்ம ஆளுங்க காசு வரல, இங்க காசு வரல, நீங்க காசை வச்சிட்டு இருக்கிறீங்க. நீட்டு, காசு, SIR,